ஊழலை பத்தி யார் பேசுறதுன்னு விவஸ்தை இல்லாம போச்சு. இதோ அதிமுகவின் ஊழல் பட்டியல். ஜெயலலிதா செய்த ஊழல்களின் சிறு தொகுப்பு. சொத்து குவிப்பு வழக்கு, 4 ஆண்டுகள் சிறை தண்டனை, 100 கோடி அபராதம் விதிக்கப்பட்டது. 1992 டான்சி வழக்கு, பிறந்த நாள் பரிசு வழக்கு, டிட்கோ பங்குகளை ஸ்பிக் நிறுவனத்திற்கு விற்றதில் நடந்த ஊழல். 1993 நிலக்கரி இறக்குமதி வழக்கு, வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாத வழக்கு. 1994 பிளசன்ட் ஹோட்டல் வழக்கு. 1995 கலர் டிவி ஊழல் வழக்கு, விளம்பர ஊழல் வழக்கு. எடப்பாடி அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள். 2016 விஜய் பாஸ்கர் மீது குட்கா ஊழல். 2016 அமைச்சர் தங்கமணி மீதான மின்சார ஊழல் குற்றச்சாட்டு. 2018 எஸ்பி வேலுமணி மீதான ஸ்மார்ட் சிட்டி குற்றச்சாட்டு. ஓபிஎஸ் மீதான சொத்து குவிப்பு வழக்கு. 2019 எடப்பாடி மீதான நெடுஞ்சாலைத்துறை ஊழல். அமைச்சர் காமராஜ் மீது 400 கோடி ரூபாய் பருப்பு கொள்முதல் ஊழல். அமைச்சர் KP அன்பழகன் மீது 200 கோடி ரூபாய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மதிப்பெண் ஊழல். போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீது 2000 ஆம்னி பஸ் வாங்குவதில் 300 கோடி ரூபாய் டெண்டர் ஊழல். 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முட்டை டெண்டர் ஊழல் என்று 33 அமைச்சர்களுக்கும் பட்டியல் போடலாம். இப்படி ஊழல்களை மட்டுமே முழு மூச்சுடனும் முழு ஈடுபாட்டுடனும் செய்து வரும் அதிமுக அடுத்தவர்கள் மீது குறை கூறவும் குற்றம் சுமத்தவும் எந்த அருகதையும் இல்லை.